ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது தினசரி செய்யக்கூடிய எளிமையான முத்திரைகள், ஒரு சின்ன மூச்சு பயிற்சி, ஒரு நாடி சுத்தி. இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் அமையும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சங்கு முத்திரை. இந்த சங்கு முத்திரை நம்ம உடம்புல உஷ்ணத்தை சரிப்படுத்தும். நிறைய பேருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வருது. அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராமல் பாதுகாக்கக்கூடியது. அதே மாதிரி தொண்டை உள்பகுதிக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது. தைராய்டு பேரா தைராய்டை நன்றாக இயங்க செய்யக்கூடியது. அடுத்து ஒரு முத்திரை பார்க்க போகிறோம், ஆகாய முத்திரை. காது கேட்கும் திறன் நன்றாக இருக்கும். கல்லீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். பித்தப்பை நன்றாக இயங்கும். பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமைகின்றது ஆகாய முத்திரை. அப்போ நம்ம இந்த சங்கு முத்திரை, ஆகாய முத்திரை. நமக்கு கோபம் வராமல் இருக்கணும், இதய துடிப்பு சீராக இருக்கணும், படபடப்பு இல்லாமல் இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் கோபப்படாமல் வாழ முடியாது. ஏதோ ஒரு ரீசனில் நமக்கு கோபம் வரும். கோபம் வரும்பொழுது லிவருக்கு சக்தி குறைஞ்சிரும், ஹார்ட்டுக்கு சக்தி குறைஞ்சிரும். அப்போ கோபம் வந்ததுனால ஏற்பட்ட மாறுபாட்டை சரி செய்வதற்கு முஷ்டி முத்திரை பார்க்க போகிறோம். ஸோ இந்த முஷ்டி முத்திரை ப்ராக்டிஸ் பண்ண கோவப்பட்டதுனால ஏற்பட்ட அந்த எந்த பகுதிக்கெல்லாம் இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு இரத்த ஓட்டம் கரெக்டாக போகும். இதை விட நமக்கு அதிகமாக தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணும் பொழுது கோபப்படாமல், பதட்டப்படாமல், டென்ஷன் ஆகாமல் அமைதியாக செயல்படக்கூடிய அந்த பண்புகளை கொடுக்கக்கூடியது. என்னிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போக ஆரம்பிச்சிடும். நான் தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணிட்டு வரும் பொழுது எப்பொழுதுமே நிதானமாக, படபடப்பு இல்லாமல், கோவப்படாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ உடம்புல இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம் அந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ பாருங்கள், நமக்கு அவ்வளவு பண்புகளை மாற்றக்கூடியது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, தன்னை உணரக்கூடியது, இவ்வளவும் நம் கையிலேயே இருக்கின்றன. அதான் அற்புதமான முத்திரைகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல ஒரு 10 வினாடி பிரீத்திங் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் முத்திரையாக சங்கு முத்திரை பார்க்க போகிறோம். எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விரலும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை பார்க்க போகிறோம். நடுவிரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை முஷ்டி முத்திரை. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை முஷ்டி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ். ஆகாய முத்திரை. நடுவிரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சங்கு முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. சங்கு முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முஷ்டி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணி 5 செகண்ட் நார்மல் பிரீத். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். கை மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணி இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனிங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. சசங்காசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்பினேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதியிலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். கை சங்கு முத்திரை வச்சுக்கோங்க. உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். ஆகாய முத்திரை. உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். முஷ்டி முத்திரை. உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ 2 கை சின் முத்திரை. 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. சதந்தாடிங்க பயிற்சி. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயும் மூச்சு விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கண்களை மூடி உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருக்கும். மன அமைதி கிடைக்கும். தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். அது மாதிரி பித்தப்பை நன்றாக இயங்கும். காது கேட்கக்கூடிய திறன் நன்றாக இருக்கும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.